மக்களே, நம்ம ஸ்டார் கலாட்டா யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபிஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாருடைய பயோகிராஃபி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தமிழில் வச்சு தான் உள்ள வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ், சமையல் நாயகன், ஹீரோ ஆஃப் சமையல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுடைய பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு அவர் படங்களில் நிறைய நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். படங்களில் ஒரு ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மையான லைஃப்பில் சமையலில் பேர் போன ஒரு ஹீரோவாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றியான ஒரு பியூட்டிஃபுல்லான பயோகிராஃபி, ரொம்பவே வந்து நம்மளுக்கெல்லாம் மோட்டிவேஷ்னலான ஒரு பயோகிராஃபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம்பட்டி ரங்கராஜன் இவருடைய அப்பாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட பயோகிராஃபியை பேசணும் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. ஸோ அதனால் அதை பற்றி ரொம்பவே சிம்பிளாகவே வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு ஒரு சாதாரண எளிமையான மனுஷனாக தான் இருந்திருக்காரு. அவருக்கு கேட்ரிங் அப்படிங்கிறது ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணியிருக்காரு. லக்ஷ்மி கேட்ரிங் அப்படின்ற ஒரு கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அவருக்கு வந்து என்ன அப்படின்னா, சமையல் அப்படின்னா இவ்வளோ தான், கேட்ரிங் சர்வீஸ் அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்ம பிள்ளைங்க வந்து ஒயிட் காலர் ஜாப், ஐடி ஜாப் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு அவங்க பெரிய லெவலில் இருக்கணும், நம்மள மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சாதாரணமாக நம்ம அப்பாங்களாம் நினைக்கக்கூடிய ஒரு அப்பாவாக தான் அவரும் இருந்திருக்காரு. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜன் அப்படிங்கிறவருமே வந்துட்டு 12th வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. அதாவது 8th வரைக்கும் உள்ளூரில் இருக்கக்கூடிய சாதாரண ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th 10th இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சிட்டி சைடில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. அப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மதியான சத்துணவு தான் அவருடைய ஒரு ஃபேவரட்டான உணவாகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சாப்பிட்ட ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டுலாமே வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க அப்பா வந்து 12th முடிச்சதுக்கப்புறமா அவர் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, அவர் இன்னும் நல்ல பெட்டராக இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாமே வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இன்ஜினியரிங் அவருக்கு ஒழுங்காக வரல, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுக்கு. ஸோ அதனால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காரு. கோவையில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா காலேஜில் தான் அவருக்கு சீட் கிடைக்கிது. ஸோ அந்த காலேஜில் தான் படிக்கிறாரு. அவர் ஸ்டார்டிங்கில் இருந்தே தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுனால எனக்கு தமிழ் மட்டும்தான் வரும், இங்கிலீஷ்லாம் பெருசாக வராது, எனக்கு நடத்தக்கூடிய லெசன்ஸ்லாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி தமிழ்லேயே நடத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்கிட்டலாம் வந்துட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா எப்பயுமே வந்து நண்பர்கள் தான் நம்மளுக்கு தோள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே வந்துட்டு அவருடைய நண்பர் தான் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நாலேஜ், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக அவருக்கு புரிய வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஸரும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு புரிகிற வகையில் அவங்களுக்கு பாடங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே கிளாஸ் ஃபஸ்ட்டு வராரு. அதுக்கப்புறமா காலேஜ் முடிச்சுட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வரும்போது ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டாக வந்துட்டு வராரு. இவங்க அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபீல்டு கூட நம்ம பையன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினாலேயே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பிங்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு 2002 வந்து மாதம்பட்டி ரங்கராஜனை அவங்க அப்பா ஹெல்ப்புக்காக வந்துட்டு அவரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து நிறைய பேர் அசிங்கப்படுத்துகிறாங்க. என்னென்னா, சாதாரண சமையல்காரன் தானே, இவன் கேட்ரிங் தானே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷனலாக எடுத்துக்கிட்டு சமையலில் நம்ம பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாமே வந்துட்டு அவங்க சமையலை வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து கற்றுக்குறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடிலாம் காஃபி கூட போட தெரியாதான், அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1 year வந்து சமையல் கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் லேர்ன் பண்ணிக்கிறாரு. புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நிறைய வித்தியாசமாக எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் சமையலில் இந்த அளவுக்கு நம்மளால் வந்து பெருசாக ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போ வந்து காட்டியிருக்காரு. இப்போ யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே சோஷியல் மீடியாவில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுடைய சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரா இவர், எங்கேருந்துடா வராங்க அப்படின்னு சொல்லிட்டுலாமே இப்போ தான் அவர் ஃபேமஸ் ஆகிருக்காரு. தென் இந்த ஃபேமஸ்க்கு பின்னாடி அவருடைய 24 வருஷம் வாழ்க்கை வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. தென் இவருடைய மெனுவெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கிறதுனாலேயே நிறையா பிரபலங்கள் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே இவரை வந்துட்டு கூப்பிட்டு சமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுவாணி தண்ணியை முத எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ஆள் யார் அப்படின்னா அது இவரை தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய சமையலை வந்துட்டு உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரு மிகப்பெரிய லட்சியமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. தென் மாதம்பட்டி ரங்கராஜன் சார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படங்களில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். மெஹந்தி சர்க்கஸ் படத்தில் வந்து இவர் ஒரு ஹீரோவாகவே நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் பெண்குயின் படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷ்க்கு ஜோடியாகவும் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இவரோட ஒய்ஃப் பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ருதி பிரியா அப்படிங்கிறவங்க தான். ஆக்சுவலாக இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. சமையல் அப்படிங்கிறது சாதாரண தொழில் அப்படின்னு சொல்லிடவே முடியாது, அது ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக எனக்குமே வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவரெல்லாம் வந்துட்டு என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் நம்ம லவ்வோடு செஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ரொம்ப ரொம்ப
தனி அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவருடைய அவுட்புட்டை பார்க்கும்போது இவர் எந்த அளவுக்கு சமையல் மேலே லவ் வச்சுருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக சமைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு சாதாரண ஒரு விஷயம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாமே வந்துட்டு கேட்குறவங்களுக்கு இவர் தாங்க ஒரு பதில் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். பாய்.